வணக்கம். இப்போ இந்த வீடியோ ப்ரெசன்டேஷனில் நம்ம MCX காப்பர் மார்க்கெட்டில் எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நேற்று மார்க்கெட்டில் என்ன நடந்தது, நேற்று என்ன எதிர்பார்த்தோன்னு பார்ப்போம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது குட்வில் கமோடிட்டிஸோட சார்ட்டிங் டூல். நான் இப்போலாம் அந்த கம்ப்யூட்டர் கர்சரை ஒவ்வொரு கேண்டில்ஸ்டிக் மேலே வைக்கிறணும். கீழே உங்களுக்கு டேட்டும் டைமும் தெரியும். நம்ம பார்த்துட்டு இருக்க இந்த ஆஷ் கலர் கேண்டில்ஸ்டிக், வெள்ளை கலர் கேண்டில்ஸ்டிக் தான் நேற்று மார்க்கெட்டுடைய ப்ரைஸ் ஓப்பனிங். அது என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தோன்னா 461.40 பக்கமாக நேற்று காப்பர் மார்க்கெட் ஓப்பன் ஆகிருக்கு அப்படின்றத காட்டுது. நேற்று என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்னா 462 ஒரு மிகப்பெரிய ரெசிஸ்டன்ஸ் ஜோன். இந்த வாரம் ஃபுல்லாகவே ஒவ்வொரு நாளும் காப்பர் மார்க்கெட் 462 பிரேக் பண்ணுறதுக்கு உண்டான எல்லா முயற்சியும் எடுத்திருக்கு. அதனால் 462 மேலே காப்பர் ப்ரைஸ் போனால் இன்னும் நிறைய பையர்ஸை புல் பண்ணி நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கிற டார்கெட் ஜோன் ரீச் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அப்படின்றது நம்மளோட எதிர்பார்ப்பு. காப்பர் மார்க்கெட் பையிங்கில் இருக்கிறதுக்கு தான் சாதகமாக இருக்குது. 456 வரைக்கும் சப்போர்ட்டாக வச்சு நம்ம பை பண்ணலாம் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்தோம். சரி, ப்ரைஸ் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு பார்க்கலாம். ஓப்பனிங் அப்புறமே பார்த்தீங்கன்னா நம்ம குட்வில் சார்ட்டிங் டூல் எல்லாம் நியூட்ரல் சிக்னல் கொடுக்குது. இதை பிரேக் பண்ணுறதுக்கு அந்த அளவுக்கு மொமெண்டம் இல்லை அப்படின்ற மாதிரி நியூட்ரல் சிக்னல் கொடுத்துருக்கு. கொஞ்சம் கொஞ்சமாக மார்க்கெட் கீழே விழுந்து 457 வரைக்கும் கீழே வந்திருக்கு. இந்த 457ன்னு பாருங்கள், முன்னாடி இதே தான் நடந்திருக்கு. டிசம்பர் 17ஆம் தேதியிலேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா 462லேருந்து இப்போ கீழே விழுந்த மார்க்கெட் மறுபடியும் 457 பக்கமாக வந்துட்டு திருப்பி பவுன்ஸ் பேக் ஆகியிருக்கு. எப்போவுமே சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்றது ஒரு கோடு கிடையாது, அது ஒரு ஜோன். 457 பக்கமாக மறுபடியும் ஒரு சப்போர்ட் எடுத்துகிட்டு மறுபடியும் மேலே போய் 461 டெஸ்ட் பண்ண முடியுமா, 462 டெஸ்ட் பண்ண முடியுமான்னு ட்ரை பண்ணியிருக்கு. கொஞ்சம் கொஞ்சமாக இருந்து மறுபடியும் 462 டெஸ்ட் பண்ணியிருக்கு. திருப்பியும் மேலே போக முடியாமல் செல்லிங் காரணமாக கீழே விழுந்திருக்கு காப்பர் மார்க்கெட். மறுபடியும் இங்கே கன்சால்டேட் பண்ணி என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா 460-40 பக்கமாக க்ளோசிங் வந்திருக்கு. இதுதான் நேற்று மார்க்கெட்டில் நடந்த முழு ப்ரைஸ் ஆக்ஷன். சரி, நம்ம ஓப்பன் ஹைலோ க்ளோஸ் அனாலிசிஸ் பார்ப்போம். அதிலிருந்து நமக்கு ஏதாவது விஷயம் தெரியுதா அப்படின்ட்டு. நேற்று மார்க்கெட்டுடைய ப்ரைஸ் ஓப்பனிங் முன்னாடி நாள் மார்க்கெட்டுடைய ப்ரைஸ் ஓப்பனிங்கை விட அதிகமாக தான் ஓப்பன் ஆகிருக்கு. நேற்று மார்க்கெட்டில் க்ரியேட் ஆன ஹையும் அதுக்கு முன்னாடி நாள் மார்க்கெட்டில் க்ரியேட் ஆன ஹையும் ஈக்குவல். நேற்று மார்க்கெட்டில் க்ரியேட் ஆன லோவும் அதுக்கு முன்னாடி நாள் மார்க்கெட்டில் க்ரியேட் ஆன லோவும் கிட்டத்தட்ட ஈக்குவலாக இருக்குது. நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் அதிகமாக இருந்த பட்சத்திலும் ஹை ஈக்குவலாக இருக்குது, லோவும் ஈக்குவலாக இருந்திருக்கு. அதுக்கப்புறம் ப்ரைஸ் க்ளோசிங் ரொம்ப முக்கியமானது. முன்னாடி நாள் மார்க்கெட்டோட ப்ரைஸ் க்ளோசிங் 262 பக்கமாக க்ளோஸ் ஆகிருக்கு. ஆனால் நேற்று மார்க்கெட்டோட ப்ரைஸ் க்ளோசிங் ஓரளவு அதை விட கீழே ஒரு பாயிண்ட் கீழே க்ளோஸ் ஆகிருக்கு. 260-40 பக்கமாக க்ளோஸ் ஆகிருக்கு. சரி, இதை வச்சு இன்றைக்கி காப்பர் மார்க்கெட் என்ன பண்ணலாம்? நேற்றும் மறுபடியும் காப்பர் நமக்கு ஒரு தெளிவான ப்ரைஸ் டைரக்ஷனை கொடுக்காம கன்சாலிடேஷன் அப்படின்ற ஃபேஸில் உள்ளேயே மறுபடியும் நின்று இருக்கு. இதை வச்சு என்ன முடிவு எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தோன்னா, இன்றைக்கி காப்பர் மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங் மறுபடியும் எங்கே நேற்று க்ளோஸ் ஆச்சோ அந்த இடத்துலையே ஓப்பன் ஆகிறதுக்கு 260 பக்கமாகவே ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு உள்ளது. இது நம்ம வெளிநாட்டில் இருக்க காமெக்ஸ் மார்க்கெட்டோட ப்ரைஸ் டைரக்ஷன் வச்சு நம்ம ப்ரெடிக்ட் பண்ணுறோம். அதனால் ருப்பி ஃபேக்டர்னால ஓரளவு சில பல மாற்றங்கள் இருக்கலாம். ஆனால் நம்ம வீடியோ ரொம்ப அதிகமாக சீக்கிரமாகவே போஸ்ட் பண்ணுறதுனால நம்மளால் அதை கணக்கில் எடுத்துக்க முடியறதில்லை. இன்றைக்கி என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, நேற்று என்ன செஞ்சோமோ அதே தான் இன்றைக்கும் நமக்கு செய்ய முடியும். 456 வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்கான சப்போர்ட் இருக்குது. 462 ரொம்ப ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. இந்த வாரம் ஃபுல்லாகவே இந்த 56-62 ஜோனில் தான் சைட்வே ப்ரைஸ் மூவ்மெண்ட் அப்படின்பாங்க. மார்க்கெட் மேலாப்பில் போகாமல் சைடாகவே போயிட்டு இருக்குது. இங்கே காப்பர் மார்க்கெட்டில் ஒரு கன்சால்டேஷனை நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். நம்மளோட முடிவு நேற்று என்ன செஞ்சோம், அதுக்கு முன்னாடி என்ன செஞ்சோம், இந்த வாரம் ஃபுல்லாக என்ன செஞ்சோமோ அதுலேருந்து எந்த ஒரு மாற்றமும் இல்லை. மறுபடியும் காப்பர் மார்க்கெட் மேலே போகிறதுக்கு, ஏன்னா நம்ம ட்ரெண்டுக்கு அகெயின்ஸ்டாக என்றைக்குமே ட்ரேட் பண்ணுறது கிடையாது. ஒரு கன்ஃபர்மேஷன் வந்ததுக்கு அப்புறம் தான் ட்ரெண்டுக்கு அகெயின்ஸ்டாக ட்ரேட் பண்ணுவோம். என்ன தான் 462 ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் எடுக்குது அப்படின்னு நமக்கு தெரிஞ்சால் கூட ஒரு கன்ஃபர்மேஷன் இல்லாமல் நம்ம ட்ரெண்டுக்கு அகெயின்ஸ்டாக ட்ரேட் பண்ணுறது ஒரு வகையில் ட்ரேடிங்கில் அது தவறு. 456 வரைக்கும் சப்போர்ட் மார்க்கெட்டில் இருக்குது. இப்போ 456 உடச்சிட்டு கீழே வந்தது அப்படின்னா காப்பர் மார்க்கெட் செல்லிங் ப்ரெஷருக்குள்ளே உள்ளே வந்துடும். நிறைய செல்லர்ஸ் உள்ள பார்ட்டிசிபேட் பண்ணி மறுபடியும் காப்பர் ப்ரைஸை கீழே விழுறதுக்கான வாய்ப்பு அதிகமாக உள்ளது. அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக ட்ரேட் பண்ணுங்கள். இப்போ காப்பரில் நீங்கள் ரொம்ப வருஷமாக ட்ரேட் பண்ணிகிட்ருக்கிற கிளைண்ட்டாக இருந்தீங்கன்னா 456 பற்றி உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். உங்கள்கிட்ட நல்ல சார்ட்டிங் டூல் இருந்ததுன்னா பழைய ஹிஸ்ட்ரிஸ் ஆஃப் சார்ட் எடுத்து பாருங்கள். 456 முக்கியத்துவத்தை
உங்களால் முடியலன்னா அடுத்த வாரம் திங்கக்கிழமை நம்ம வீக்லி ப்ரெசன்டேஷனில் கண்டிப்பாக வீக்லி அனாலிசிஸில் அதை நம்ம பார்ப்போம். இன்றைக்கி நம்மளோட எதிர்பார்ப்பு மறுபடியும் காப்பர் மார்க்கெட் மேலே போகும் அப்படின்றது தான். இன்றைக்காவது 462 உடச்சி மேலே நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்க வீக்லி டார்கெட்ஸ் எல்லாத்தையும் ரீச் பண்ணுன்றது நம்மளோட எதிர்பார்ப்பு. ரொம்ப ஜாக்கிரதையாக கவனமாக ட்ரேட் பண்ண வேண்டிய நாள். ஏன்னா ரொம்ப கன்சாலிடேட் ஆகிருக்கு. 456 கீழே வந்ததுன்னா செல்லிங் ப்ரெஷர் இன்டியூஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஸ்டாப் லாஸை மெயின்டைன் பண்ணி ட்ரேட் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி ட்ரேடிங் நடக்கிறப்ப எப்படின்னு பார்க்கலாம். எங்கள் வீடியோ ப்ரெசன்டேஷனை பொறுமையாக பார்த்துட்டு இருந்ததுக்கு மிக்க நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம்.